9 டைப்ஸ் ஆஃப் சுண்டலை யூஸ் பண்ணி பயங்கர ஹெல்தியா ஃபைபர் ரிச்சா ஒரு சூப்பரான ஒரு டெலிகசி. நல்லா என்ஜாய் பண்ணலாம், அடிக்கடி வீட்டில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக ஃபீல் பண்ணலாம். Actually, these are timeless recipes, traditional, healthy, and anybody can learn to do it because it's super easy to do. வணக்கம், வெல்கம் டு ஸ்டே ஃபிட் வித் ரம்யா. அஃப்கோர்ஸ் நவராத்திரி டைம்னா அஃப்கோர்ஸ் ஒரு ரெசிபி வீடியோ பண்ணும்பொழுது சுண்டல் தான் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதில் ஆச்சரியமே இல்லை. பட் எல்லாருமே நவராத்திரியில் இன்னைக்கு இந்த சுண்டல் அப்படிங்கும்போது நான் என் பக்கத்தில் ஒரு கல்னரி எக்ஸ்பர்ட்டை வச்சுருக்கும் போது நானும் எப்படி அந்த மாதிரி காமிக்க முடியும்? ஸோ அவங்க கொஞ்சம் அவங்களோட பிரெயினை நான் அப்படி தட்டி, ப்ளீஸ் ஆண்டி எனக்காக ஏதாவது புதுசாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது டுடே ஷீ இஸ் வித் அஸ் ஹியர் டு ப்ரெசென்ட் நவரத்ன சுண்டல். ஏன்னா இதில் 9 டைப்ஸ் ஆஃப் சுண்டலை யூஸ் பண்ணி பயங்கர ஹெல்தியாக ஃபைபர் ரிச்சாக ஒரு சூப்பரான ஒரு டெலிகசி நவராத்திரிக்கு ஏற்றது நம்ம பண்ண போகிறோம். அதை நீங்கள் வீட்டில் பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், அடிக்கடி வீட்டில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக ஃபீல் பண்ணலாம். அது என்னன்றதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஆண்டி. ஸோ நவரத்ன சுண்டலுங்கிறது 9 சுண்டல், 9 நாள் நவராத்திரி. நவராத்திரிங்கிறது 9 நாள். ஸோ நவரத்ன சுண்டல்னா 9 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சுண்டல். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சுண்டல் பண்ணுவோம். சில வீட்டில் அந்த 9 சுண்டல் கடைசி நாளில் பண்ணுவா. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் பண்ண மாட்டா, சில வீட்டில் பண்ணுவா. ஸோ இன்னைக்கு நாங்கள் அந்த நவரத்ன சுண்டல், ஆல் த 9 சுண்டல்ஸ் விச் வி யூஸ் ஜென்ரலி, அதை ராத்திரி ஓவர் நைட் ஊற வைக்கணும். எஸ்பெஷலி இந்த சன்னா, அந்த சிக்பீ சுண்டல்னு சொல்லுவோமே, இது நேரம் ஆகும். ஸோ மோர் தென் 12 hours ஆல்சோ இஸ் வெரி குட். ஒரு நாள் ஊற வச்சாலும் ஆல்சோ இஸ் வெரி குட். ஸோ ஊற வச்சுட்டும் எத்தனோண்டு உப்பு தண்ணியில், ரொம்ப உப்பு வேண்டாம், உப்பு தண்ணியில் அதை வேக வச்சு எடுத்து அப்புறம் அதுக்கு கலக்க வேண்டியதெல்லாம் கலந்து, ஐதர் நம்ம பொடி போட்டு பண்ணலாம், சுண்டல் பொடி போட்டு பண்ணலாம். தட் இஸ் தனியா, மிளகா வத்தல் எல்லாம், பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணி போடலாம். ஒரு காரப்பொடி, உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போடலாம். விதவிதமாக பண்ணலாம். அண்ட் ஈச் ஒன் வில் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த பொடி போட்டு இதை நம்ம வேக வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது ஓவர் நைட் நாங்கள் ஊற வச்சிருக்கோம். அதுலேருந்து இப்போ அடுத்தது இதை நாங்கள் குக் பண்ணணும். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது கறிப்பொடின்னு சொல்லலாம். நாங்கள் வீட்டில் பண்ணிப்போம். தனியா ஒரு போர்ஷன் போட்டோம்னா 1/4 போர்ஷன் மிளகா வத்தல், அப்புறம் பெருங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு, ஒரு அதோட குறைச்சல் போர்ஷன். See, always it's better to hold this so it doesn't pop on your eyes, on your face, yeah, and everything. Yeah. Press this and put it so that அதோட flavor இறங்கும். நல்லா அப்படி போடுவா? ஆமா, போடு. நான் ஆல்மோஸ்ட் சமையல் கத்துன்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 1/2 teaspoon போடுவோம். லைட்டா போடுவோம். flavor ரொம்ப வேண்டாம். போடுமா? போ. We can add lemon juice or just salt will be enough. Shall we? அது நம்மளோட, yes, we can do that. எவ்வளவு வாங்க? போடு. That should be enough. No? That should be enough. Yes. சால்ட் வேணும். சால்ட் வேணும்.
பார்த்தீங்கல்ல. ஸோ பேசிக்கலி வந்து இந்த நவரத்ன சுண்டல் கூட வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இதில் ஆண்டி சொல்லிட்டு இருந்த மாதிரி ஊற வச்சு அந்த பாயிலிங் ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிட்டோன்னா பாதி விஷயம் ஓவர். ஐ திங்க் தீஸ் ரெசிபீஸ் ஆர் எஸ்பெஷலி ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிற ஒர்க்கிங் விமன். நான் வந்து வெயிட் லூஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், நான் அப்ராடில் இருக்கேன், இந்தியாவுக்குள்ளே இருக்கேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் பரபரன்னு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் வந்து குவிக்காக நீங்கள் எப்போ நினச்சிங்களோ உடனே ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் பாயில் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டெப்பில் பண்ணி முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் எங்கே போகிறீங்களோ. யூ கேன் ஈவன் ட்ராவல் வித் திஸ் அண்ட் ஹேவ் இட் a few hours later. ஸோ ஐ ரியலி owe it to you பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ரெயின்போ நவரத்ன சுண்டலை வந்து இன்னைக்கு க்யூரேட் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. Oh, you're welcome. Actually, these are timeless recipes. Traditional, healthy, and anybody can learn to do it because it's super easy to do. இதை நீங்கள் வந்து ஊற வச்சு வேக வச்சு கூட ஃப்ரீசரில் வச்சு எடுத்து டக்குன்னு பண்ணி சாப்பிடலாம். ரைட். Yeah. So it has a timeless quality because this was not, invented like paneer. Paneer was invented in the late 70s. This was invented my grandmothers, passed down through generations, and நம்ம priests எல்லாம் temples-ல பண்றா grandmothers கிட்ட கத்துண்டு. That is why this is so timeless. That's why timeless-ங்கறேன். விஷயம் அத மறந்துடாதீங்க. அந்த பொடி வந்து எல்லாத்துலயும் நம்ம யூஸ் பண்றது. அந்த பொடியில ஜீரகம் கூட வறுத்து கலந்தோம்னா அது வந்து ஒரு பிட்லே பொடி மாதிரி யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காய் ரசம் வாங்கி பாகற்காய் பிட்லே, அப்புறம் பிசிபேலாக்கு அண்ட் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால so these are really timeless recipes. Let's taste it now. Yes. Please, you start பண்ணனும். ஸோ ஸ்நாக்காக சாப்பிடுங்க, இல்லை வந்து ஃபுல் மீலாக சாப்பிடுங்க, அப் டு யூ. பட் வீட்டில் இருக்கிற பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த நவராத்திரிக்கு இல்லை நவராத்திரி இல்லாத சமயத்தில் கூட ட்ரை பண்ணி இந்த ரெசிபியை என்ஜாய் பண்ணுங்கள்.